வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இது 10th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசனா இருக்கு எக்கனாமிக்ஸ்ல, சரிங்களா? ஸோ இந்த வர்த்தகம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இந்தியாவில் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. இதில் மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். இதை எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட அரசாங்கம் 1991 ஆண்டுல இருந்து நடைமுறைப்படுத்திட்டு வருது. உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைக்கிறது தான் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா நாடுகள் கிட்டையும் நம்ம வர்த்தகம் வச்சுக்கிறது. இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற சொல் தியோடோர் லெவிட் அப்படிங்கிறவரால அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தியோடோர் லெவிட் தான் உலகமயமாக்கல் அப்படிங்கிற சொல்ல அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த உலகமயமாக்கலோட வரலாறை பார்க்கும்போது 3 நிலையா இருக்கும். தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், அப்புறம் நவீன உலகமயமாக்கல். தொன்மையான உலகமயமாக்கல்னு பார்க்கும்போது சுமேரியர் காலத்திலும் சிந்து சமவெளி காலத்திலும் நடந்திருக்கு. அதாவது 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகமயமாக்கல் நடந்திருக்கு அப்படின்னு ஆண்ட்ரே குந்தர் பிராங்க் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இந்த உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் அதோட கலாச்சாரத்தோட ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு கிரேக்க காலத்துல அழைக்கப்பட்டது. ரோம் பேரரசு, அப்புறம் பார்த்தியன் பேரரசு, அப்புறம் ஹான் வம்சம், இந்த 3க்கும் இடையே நடந்தது தான் ஆரம்ப கால வடிவம். அதாவது தொன்மையான உலகமயமாக்கலோட முதல் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த 3 பேரரசு அப்படின்னா, ரோம் பேரரசு, பார்த்தியன் பேரரசு, அப்புறம் ஹான் வம்சம். ஓகேங்களா? ஸோ இதுல உலகமயமாக்கல் அப்படிங்கிறது பண்டைய காலத்துல இந்த நிலவழி மூலமாகவும் கடல் வழி மூலமாகவும் நடந்திருக்கு. இதை பட்டு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, சில்க் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வணிக உறவு பட்டு சாலையோட வளர்ச்சியை ஊக்கப்படுத்துச்சு. இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 16-17ஆவது நூற்றாண்டுல நடந்தது. ஸோ இதுல ஐரோப்பிய பேரரசர்களோட எழுச்சியால போர்ச்சுகீசியர், ஸ்பானியர், டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் கடல் வழியில வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க போர்ச்சுகீசியர், அடுத்து ஸ்பானியர்கள், அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள். 17ஆவது நூற்றாண்டுல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் 1600ல ஒரு தனியார் வணிக நிறுவனத்தை நிறுவிச்சு. இதுதான் முதல் பன்னாட்டு நிறுவனம். ஸோ இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் பன்னாட்டு நிறுவனம் என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தான். அதுக்கப்புறம் முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் 1602ல உருவாக்கப்பட்டது. நவீன உலகமயமாக்கல் எடுத்துட்டோம்னா இப்போ ரீசெண்டா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல நடைபெறக்கூடிய உலகமயமாக்கலை தான் நம்ம நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். இப்போ வரலாற்றோட பார்வையில தென்னிந்தியாவுல வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் எப்படி வந்தாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி உலகமயமாக்கல், யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த நாடுகள் கூட வணிக தொடர்பு வந்துச்சு அப்படிங்கறத ஒரு ஹிஸ்டரி மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ ஆரம்ப கால வர்த்தகர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிபி 1053ல கலிங்க வர்த்தகர்கள், அதாவது ஒடிஷாவில இருந்து வந்தாங்க. அவங்க சிவப்பு வண்ண அலங்கார கல் அதையும் பருத்தி ஆடைகளையும் ஆசியாவுக்கு கொண்டு வர்த்தகம் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க கலிங்க வர்த்தகர்கள். அதுக்கப்புறமா ஐரோப்பிய வணிகர்கள் வந்தாங்க. ஸோ வாஸ்கோ ட காமாவால ஐரோப்பியால இருந்து இந்தியாவுக்கு நம்பிக்கை முனை அப்படிங்கிற பாதை வழியா ஒரு புதிய கடல் பாதையை கண்டுபிடிச்சு அது மூலியமா வணிக தொடர்பு பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்கள் யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். ஸோ வாஸ்கோ ட காமாவோட தலைமையில ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா எப்போ வர்றாரு அப்படின்னா மே மாசம் 1498ல. ஸோ 1498ல கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்துக்காக வர்றாங்க. அதுக்கப்புறமா அவர் அவரோட லாபம் எவ்வளவு அப்படின்னா அவர் பண்ண செலவை விட 60 மடங்கு அவருக்கு அந்த வணிகத்தின் மூலமா லாபமா கிடைக்குது. 2வது டைம் எப்ப வர்றாருன்னா 1502ல வாஸ்கோ ட காமா 2வது முறையா வர்றாரு. அப்ப கள்ளிக்கோட்டை, கொச்சின், அப்புறம் கண்ணனூர் இந்த 3 இடத்துலயும் வர்த்தக நிறுவனங்களை நிறுவனத்துக்கு அவருக்கு ஒரு ஹெல்ப்பா இது அமையுது.
ஸோ ஆரம்பத்துல இந்தியாவுல போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமா இருந்தது வந்து கொச்சின். ஸோ போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொச்சின். ஃபர்ஸ்ட் வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் தான். அடுத்து வந்தவங்க யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள். இவங்க வந்து 1696ல இருந்தே பல பயணங்களை பண்ணியிருக்காங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1602ல வந்து உருவாயிருக்கு இந்தியாவுல. அட்மிரல் வான்டர் ஹகேன் அப்படிங்கிறவர் வந்து டச்சு நிறுவனத்தை நிறுவியிருக்காரு. எங்கெங்கன்னா மசூலிப்பட்டினம், பெத்தபோலி அதாவது நிஜாம்பட்டினம் அப்படிங்கிறது, அப்புறம் தேவனாம்பட்டினம், இந்த 3 இடங்கள்ல இந்த டச்சுக்காரர்கள் வந்து வணிக மையத்தை நிறுவியிருக்காங்க. 1610ஆம் ஆண்டுல சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தை ஏற்பட்டு பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல இன்னொரு தொழிற்சாலை நிறுவியிருக்காங்க. ஸோ பழவேற்காடுல எப்போ வணிக மையம் நிறுவனாங்கன்னா 1610ல. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இண்டிகோ அப்புறம் வங்க கச்சா பட்டு இந்த மாதிரியான பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. இந்தியாவுல டச்சுக்காரர்களோட தலைமையிடமா இருந்தது வந்து பழவேற்காடு தான். அடுத்து வந்தவங்க யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் எப்போ வராங்கன்னா டிசம்பர் 31, 1600ல வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் நிறுவனம் துவங்கிறதுக்கு எலிசபெத் ராணியால ஒரு பட்டயம் வந்து வழங்கப்படுது. ஸோ அது மூலயமா அவங்க கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. 1611ல மசூலிப்பட்டினத்திலையும் 1626ல பழவேற்காடு பக்கத்திலையும் நிறுவியிருக்காங்க. கோல்கொண்டாவோட சுல்தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கோல்டன் ஃபயர்மேன் பட்டத்தை ஆங்கிலேயர்களுக்கு யார் வழங்கினாங்க அப்படின்னா கோல்கொண்டாவோட சுல்தான். ஸோ வழங்கிட்டு 1632ல அவங்கள வந்து தங்களோட ராஜ்ய துறைமுகங்கள்ல இலவசமா வர்த்தகம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துடுறாரு. 1639ஆம் ஆண்டுல ஆங்கிலேயர்கள் வந்து சென்னையில ஒரு வலுவான நிறுவனம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கோட்டையை தான் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வந்து எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 1639ல. அதே மாதிரி சோழமண்டல கடற்கரையில இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் வந்து அதுக்கப்புறமா ஆங்கில குடியேற்றத்தோட தலைமையிடமா மாறி இருக்கு. ஸோ ஆங்கிலேயர்களோட தலைமையிடம் வந்து மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து டேனிஷ்காரர்கள். ஸோ இவங்க வந்து 1616வது வருஷம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 1620ல வந்து இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களால டிராங்குபார் அதாவது தரங்கம்பாடி தமிழ்நாடு இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து டிராங்குபார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிராங்குபார் தான் டேனிஷ்காரர்களோட தலைமையிடமா ஆயிருக்கு. அடுத்து கடைசியா வந்தவங்க பிரெஞ்சுக்காரங்க. இந்தியாவுல பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1668வது வருஷம் வந்திருக்காங்க. கோல்கொண்டாவோட சுல்தான் கிட்ட அனுமதி கேட்டுட்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவியிருக்காங்க. 1693வது ஆண்டு டச்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றி மறுபடியும் பிரெஞ்சுக்காரங்க கிட்டே கொடுத்துட்டாங்க. 1701ல பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமா மாறுச்சு. ஸோ பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி தான். இப்போ இது வந்து ஹிஸ்டரி எப்படி வந்து ஆரம்ப கால உலகமயமாக்கல் நடந்தது, யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வணிகம் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரி. இப்போ பார்க்க போறது இந்தியாவுல உலகமயமாக்கல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. இந்தியாவில பார்த்துட்டோம்னா 1980க்கும் 81க்கும் அப்புறமா 1990-91ல வந்து வளைகுடா போர் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த வளைகுடா போரோட காரணமா நிறைய வந்து இழப்பீடுகள் வந்து நடந்திருக்கு. அதனால இந்திய பொருளாதாரம் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால புதுசா வந்த கவர்மெண்ட் வந்து ஜூன் 1991ல பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்த சமநிலையை வந்து சரி பண்றதுக்கு ஏகப்பட்ட கவனம் வந்து செலுத்தியிருக்காங்க. அதுல வந்ததுதான் இந்த தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா வந்து சர்வதேச சந்தையில தன்னோட கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இங்கிலாந்து வங்கியில 40 டன் தங்கத்தை வந்து அடமானம் வச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில தான் ஜூலை 1991ல நம்மளோட அரசாங்கம் வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், அப்புறம் உலகமயமாக்கல் இதோட தொடர்ச்சியான பல கொள்கைகள்ல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த கொள்கைகள் வந்து இந்தியாவுல 1994ஆம் ஆண்டுல டங்கல் வரவை வந்து கையெழுத்திட்ட போது அமல்படுத்தப்பட்டது. ஸோ இந்தியா வந்து டங்கல் வரவு அப்படிங்கிற ஒப்பந்தத்துல எந்த வருஷம் கையெழுத்திட்டுச்சு அப்படின்னா 1994. இது வந்து புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள். ஸோ இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொருளாதார கொள்கையோட நோக்கம் என்ன, எப்படி அந்த உலகமயமாக்கல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில தொழில்களை தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது. அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை வந்து குறைச்சாங்க. நிறைய தனியார் துறைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவோட பொருட்களோட ஏற்றுமதி பரிமாற்றத்துல நிலையான பணத்தோட மாற்று விதத்தை சரி பண்ணாங்க. இறக்குமதி வரியை வந்து குறைச்சாங்க. அயல் நாட்டு செலாவணி வந்து ஒழுங்குமுறை வந்து திருத்தப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியால வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் வந்து அதிகரிக்கப்பட்டது. சோ நீர்மை விகிதத்தை அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து பன்னாட்டு நிறுவனம். பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும்ல. சோ நிறைய நாடுகள்ல தன்னோட நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது. அதை வந்து நம்ம எம்என்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1920லயே இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1950க்கு அப்புறமா உற்பத்தி மற்றும் பணிகள் துறையிலையும் இந்த எம்என்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. தற்போது வந்து இந்தியாவில் 4 பெரிய ஏற்றுமதி நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, இந்த 4 நாடுகளுக்கும் இந்தியா கூட ஒரு பெரிய வர்த்தக தொடர்பு வந்து இருக்குன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா அமெரிக்கா கூட அதிகமான வர்த்தக தொடர்பு வந்து இந்தியாவுக்கு இருக்கு. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்ல 11 நிறுவனம் வந்து அமெரிக்காவை சேர்ந்தது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பன்னாட்டு நிறுவனத்தோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 15. அடுத்து இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 1948ல இருந்து 1988ஆம் ஆண்டுகளுக்கு இடையில கையெழுத்தான 12,760 வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னா 12,760. ஸோ இந்த ஒப்பந்தங்களின் மூலமா பன்னாட்டு நிறுவனங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1991ல அறிவிக்கப்பட்ட அந்த தாராளமயமாக்கல் வந்துட்டு வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு நேரடி முதலீடும் இந்த தாராளமயமாக்கல்னால அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பன்னாட்டு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, ஒரு நாட்டுல இருக்க நிறுவனம் வந்து அதோட புவியியல் எல்லைக்கு அப்பால், புவியியல் எல்லையை தாண்டி அடுத்த நிலப்பரப்புலையும் தன்னோட நிறுவனத்தை வந்து நிறுவனம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அப்ப சந்தைப்படுத்துறதோட மேன்மையும் வந்து இதனால அதிகரிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் எதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள். இப்போ ஹீரோ மோட்டார் கார்ஸ், இது வந்து தலைமையகம் வந்து புதுடில்லி. இந்த நிறுவனத்தோட கிளைகள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கால வந்து இருக்கு. அதே மாதிரி பஜாஜ் வந்து இந்திய நிறுவனம் தான். இதோட தலைமையகம் வந்து பூனால இருக்கு. இதுவும் ஆட்டோமொபைல்ஸ் தான். இது வந்து எங்கெங்க கிளைகள் வச்சிருக்கு அப்படின்னா ஐக்கிய அரபு நாடுகள், அப்புறம் பங்களாதேஷ். டிவிஎஸ் மோட்டார்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதோட தலைமையகம் வந்து சென்னையில இருக்கு. இது எங்கெங்க இயங்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, அப்புறம் பெரு. பாரத ஸ்டேட் வங்கி வந்து அதோட தலைமையகம் வந்து மும்பை. இது எந்தெந்த நாட்டுல இயங்குதுன்னா ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியத்துல இயங்குது. அதே மாதிரி பாரத் ஏர்டெல் பார்த்துட்டோம்னா இதோட தலைமையகம் வந்து புதுடில்லி. தகவல் தொடர்புக்கான இது வந்து தெற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இயங்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனம். இது எல்லாமே வந்து இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமா நிதி மேன்மையும் அடையுது. 2018ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சோனி கார்பரேஷன், அப்புறம் வந்து ஹெச்பின்னு சொல்லக்கூடியது, ஹவுலட் பெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டாடா குழுமம், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், ஐபிஎம், நெட்டில், பிராக்டர் அண்ட் கேம்பிள், அப்புறம் சிட்டி குழுமம், பெப்சி நிறுவனம், கொக்கோ கோலா நிறுவனம், இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்னால தொழில் மேன்மையும் அடங்குது. பண்டங்களோட கண்டுபிடிப்புகள், அதாவது புதிய புதிய தயாரிப்புகள், புதிய புதிய தொழில்நுட்பங்களும் இதனால உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. எம்என்சியோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா குறைஞ்ச விலையில பொருளை தரமாகவும் பரிவர்த்தனை செலவு இல்லாமலும் இந்த எம்என்சி கம்பெனிகள் எல்லாமே உற்பத்தி செய்யுது.
அதே மாதிரி விலைகளை குறைக்கிறதுனால உலகளாவிய நுகர்வோர் வந்து அதிகமாக்குறாங்க. சோ நுகர்வோரோட வாங்கும் சக்தியும் அதிகமாகுது. வரி மாறுபாட்டை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமா. அதே மாதிரி வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகுது. நிறைய MNC கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. சோ வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகுது. ஆனா இந்த பன்னாட்டு நிறுவனங்களால என்னென்ன தீமைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில தயாரிப்புகளுக்கு முற்றுரிமையை வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. சோ ஒரு MNC கம்பெனி இங்க வருது அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல சூழல் வந்து மாசுபடுது. அதனால உள்ளூர் வணிக வியாபாரிகள் வந்து வீழ்ச்சிக்குள்ளாகுறாங்க. சோ அவங்கனால உற்பத்தி செஞ்சு தர முடியாத நிலைமை வந்து ஏற்படுது. பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்கள்லயும் தளர்த்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு இருக்கு. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தீமைக்கு. அடுத்து நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு. இந்த நியாயமான வர்த்தக நடைமுறை அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சிறந்த விலை, சிறந்த வேலைவாய்ப்பளித்தல் மற்றும் வர்த்தகம் தொடர்பான நியாயமான விதிமுறைகளை அளிக்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் நியாயமான வணிகம் அப்படின்னு சொல்றது. சோ அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சுங்கவரி, அப்புறம் வாணிபம் குறித்த பொது உடன்பாடு, காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த காட் அப்படிங்கிறது வந்து 1947ல 23 நாடுகள் வந்து இந்த காட் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. சோ எப்போ கையெழுத்திட்டாங்கன்னா 1947 இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சப்போ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடா இருக்கு. இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. இதோட இயக்குனர் ஜெனரல் வந்து ஆர்தர் டங்கல். ஓகேங்களா, ஆர்தர் டங்கல். சோ இவரோட ஒப்பந்த வரைவு வந்து டங்கல் வரைவு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து இந்த காட்டோட சுற்றுகள் எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நடந்த காட் சுற்று வந்து ஜெனீவா, அதாவது சுவிட்சர்லாந்துல நடந்திருக்கு 1947ல. செகண்ட் வந்து பிரான்ஸ்ல நடந்திருக்கு 1949. தேர்டு வந்து இங்கிலாந்து டார்குவேல நடந்திருக்கு 1950-51ல. அடுத்து 4th, 5th, 6th 3 காட் சுற்றுகள் வந்து ஜெனீவால நடந்திருக்கு 1956, 1960, 61, அப்புறம் 1964ல இருந்து 67 அந்த ஆண்டு இடையில நடந்திருக்கு. அடுத்து 7வது வந்து டோக்கியோ ஜப்பான்ல வந்து நடந்திருக்கு 1973, 79. கடைசியா நடந்தது வந்து 8வது காட் சுற்று. இது வந்து 1986, 1994க்கு இடையில. இது வந்து இறுதி சுற்று பண்டா டெல் எஸ்டி, அதாவது உருகுவே அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இத வந்து உருகுவே சுற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உலக வர்த்தக அமைப்பு WTO 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பு அமைக்கிறதுக்காக இந்த காட் உறுப்பு நாடுகள் வந்து உருகுவே சுற்றின் போது ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. ஓகேங்களா, சோ காட் உறுப்பு நாடுகள் வந்து உருகுவே சுற்றின் போது எந்த வருஷம்னா 1994வது வருஷம் கையெழுத்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துறதுக்காக 104 உறுப்பினர்களால கையெழுத்திடப்படுது. இந்த WTO உடன்படிக்கை வந்து ஜனவரி 1, 1995ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த உலக வர்த்தக அமைப்போட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவால இருக்கு, சுவிட்சர்லாந்து. இதோட நோக்கம் என்னன்னா வணிகத்தினை கட்டுப்படுத்துறதும் அயல்நாட்டு வணிகத்தை மேம்படுத்துறதும் தான். இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா, ஒரு தலைமை இயக்குனர் இருப்பாங்க, துணை தலைமை இயக்குனர்கள் 4 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 80 உறுப்பு நாடுகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள் வந்து இருப்பாங்க. இந்த உலக வர்த்தக அமைப்போட குறிக்கோள் என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து நீங்க PDF கையில இருந்ததுன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்ப நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் TRIPS அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அறிவுசார் பண்டங்களோட உரிமைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த TRIPS ஒப்பந்தத்துல 7 பகுதிகள் வந்து அறிவு சார்ந்த சொத்து உரிமைகளை உள்ளடக்கி இருக்கு. சோ எத்தனை பகுதிகள்னா 7 பகுதிகள். இப்போ உலகமயமாக்கலோட தாக்கம் என்ன, சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நேர்மறையான தாக்கம்னு பார்த்துட்டோம்னா விரைவான வளர்ச்சி இருக்கும். ஒரு நாட்டுக்கு வந்து விரைவான வளர்ச்சி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரம் வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவா சொல்லலாம்.
உலகமயமாக்கல் வந்து ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து நேரடி முதலீடு செய்யறது வந்து அதிகமாகும். இதெல்லாம் நேர்மறை தாக்கம். எதிர்மறை தாக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உள்நாட்டு வியாபாரிகள், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஒழுக்கமற்ற விநியோகிப்பாளர்கள் வந்து அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர இயற்கை வளங்கள் வந்து பாதிக்கப்படலாம், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது எதிர்மறையான தாக்கம். உலகமயமாக்கல் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, இது வந்து உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வந்து வழிவகுக்குது. அதே மாதிரி மறைமுகமா குழந்தை தொழிலாளர் முறை, அப்புறம் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து 2 சட்டங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1974. இந்த இயர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது வந்து கட்டுப்பாட்டுக்கு மாறா நிர்வாகத்தை FEMAவின் கீழே வலியுறுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இந்தியாவோட வர்த்தகம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து சிந்து சமவெளியில இருந்து அடுத்து என்னென்ன வந்துச்சு, யார் யார் வந்து வர்த்தகம் பண்ணாங்க, எப்படி உலகமயமாதல் நடந்துச்சு, காட்னா என்ன, அதுல எத்தனை நாடுகள் வந்து இருக்கு, எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அதுல, இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை தயவு செஞ்சு நோட்ஸ்ல எழுதி வச்சு படிங்க. அப்பதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.